ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு mariyo crafty தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பாட்டில் ஆர்ட் எப்படி அழகாக செய்கிறதுங்கிறத காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாட்டில் எடுத்திருக்கோம், ஒரு பிளெயின் பாட்டில். அந்த கிளாஸ் பாட்டிலை வந்து நான் இப்போ போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். போஸ்டர் கலர் வந்து சீக்கிரமாகவே காஞ்சிடும், நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அதனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் பாட்டில் இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை ஆகிறதுக்கு வச்சுக்கலாம். அது ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிக்கலாம். வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, நமக்கு இதுக்கு வந்து அவுட்லைன் தேவைப்படுது. இது ட்ரா பண்ணுறதுக்கு சில பிக்சர்ஸ் ஒட்டுறதுக்காக நம்ம அவுட்லைன் தேவைப்படுது. இது நம்ம வந்து கூகுளில் நம்ம சர்ச் பண்ணோன்னா என்ன பிக்சர்ஸ் தேவைனாலும் நம்ம வந்து அவுட்லைன் போட்டுட்டு நம்ம அது மாதிரி அவுட்லைன் ட்ராயிங் சொல்லிட்டு நம்ம என்ன தேவையோ அதை வந்து சர்ச் பண்ணாலே கிடச்சிரும். அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இல்லைன்னா பார்த்து வரைகிறவங்களா இருந்தோன்னா பார்த்து வரைஞ்சிக்கலாம். நம்மளால் வரைய முடியும் அப்படின்னா நம்ம அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 2 புறா வந்து பார்த்து இந்த கூகுள் பார்த்து நான் வந்து இந்த புறா வரைஞ்சிருக்கேன். ப்ளஸ் இந்த 2 ஹார்ட்டையும் வரைஞ்சி தனியாக வந்து கட் பண்ணி இந்த பேப்பர்ஸை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த புறாவையும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. மேலேயும் ஒரு புறா, அது மாதிரி கீழேயும் ஒரு புறா, அந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம என்ன டைப்பான பிக்சர்ஸும் வந்து நம்ம அதிலேருந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக ஒரு சாட்டின் ரிப்பன் மாதிரி ஒரு கோல்டு ரிப்பன் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா டை பண்ணிவிட்டு ஒரு போ மாதிரி கொண்டு வந்திருக்கேன். எப்பயும் போடுற மாதிரி நம்ம அதே மாதிரி சேம் முடிச்சு போட்டாலே போதும். மேலே வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன். இப்போ இந்த ஹார்ட்டுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காக அந்த பேர்ட்ஸ்க்கும் வந்து சேம் அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கும் அவுட்லைன் கொடுத்து யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ நம்மளோட பாட்டில் ஆர்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து சின்ன சின்ன ஹார்ட் வந்து கட் பண்ணி அதையும் வந்து இது மாதிரி ஒட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க வேலண்டைனுக்கு நீங்கள் இதை வந்து உங்கள் கையால் செஞ்சு இந்த பாட்டில் ஆர்ட்டை இதே மாதிரி நீங்கள் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம mariyo crafty தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாப்பி கிராஃப்ட்.